வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 1ல எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோ அதை யூனிட் வைஸாக இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா படிக்க சிரமப்படக்கூடிய பசங்களும் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அளவில் நான் கொஸ்டின்ஸை பிரித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பிளான் படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொன்றா பிரித்து படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல மார்க்கே எடுக்க முடியும். இப்போதைக்கு வால்யூம் 1ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் சார் போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வால்யூம் 2 பற்றியும் பார்க்கலாம். நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் கொஸ்டின் எல்லாம், அதாவது 1 to 7 லெசனில் இருக்கக்கூடிய எல்லா டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி யூசர்ஸ் கொஸ்டின், எக்ஸ்பிளைன்லாம் எதெல்லாம் சொல்கிறாங்க அந்த கொஸ்டின், டிஃபைன், வை, லிமிட்டேஷன் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸும், டிஸ்கிரைப், வாட், ஹவு, ரைட் இயர் ஷார்ட் நோட் அப்படின்னு வரும்ல அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும், ரீசனிங் கொஸ்டின், ஜஸ்டிஃபை கொஸ்டின் அப்படின்னு மொத்தம் 7 லெசனில் இருக்கக்கூடியதை கேட்டகரி வைஸாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படிச்சிங்கனாலே நல்ல மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? சார் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் புக் எடுத்து அந்த புக்கில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா குறித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா படிக்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் கொஸ்டின் சார் கொடுத்துருக்கேம்மா. இதில் யூனிட் 1ல் என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நமக்கு மினரல்ஸ் அண்ட் ஓர் ரிப்பீட்டட் கொஸ்டின், திரும்ப படிக்கக்கூடியது. ஸோ யூனிட் 4 லேண்ட் ஆக்டிவிட்டி கம்பேரிசன். யூனிட் 5 என்ன இருக்குது அப்படின்னா 2 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, இது எப்படி டிஃபரன்ஸ் பண்ணுவேன், அதே மாதிரி டபுள் சால்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எப்படி டிஃபரன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. யூனிட் 6ல் தான் நமக்கு 5 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது, அதனால் நல்லா கவனம் செலுத்தி படிங்க. கிறிஸ்டலின் சாலிட், அமாஃபஸ் சாலிடு, ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங்க்கும் அதே மாதிரி கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் கேட்பாங்க. அது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெட்ராஹெட்ரல் ஆக்ட்ராஹெட்ரல் வாய்டு, ஸ்காட்கி அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி. ஸோ அதையும் நான் இங்கே கம்பேரிசனில் கொண்டு வந்துட்டேன். ரெண்டையும் நீங்கள் சேர்த்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்டர், மாலிகுலாரிட்டி அப்படின்னு கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை எடுத்திருக்கேன். இந்த யூனிட் 7ல் புக் இன்சைடும் டிஃபரன்ஸ் கொஸ்டின் இருக்குது, நம்ம லேட்டராக பார்க்கலாம். அடுத்து கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸ் கொஸ்டின். ஸோ யூசர்ஸ் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 லெசனில் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குன்னா புக் பேக் யூசர்ஸ் இருக்குது. ஸோ கம்பல்சரியாக படிச்சிருங்க. நான் புக் இன்டர் பற்றி அப்புறம் பேசுகிறேன். புக் பேக்கில் இருக்கிற நம்ம தரவு பண்ணணும், ஏன்னா நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் இதை அட்லீஸ்ட் இதை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்புறம் தான் நீங்கள் இன்டர்வியூ போகணும். படிக்க சிரமப்படுற பசங்களுக்கு நம்ம வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேட்டகரிஸ் வைஸாக பிரித்து படிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க, உங்களால் மேக்ஸிமம் நம்பர் எடுக்க முடியும். ஸோ யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் ஆஃப் ஜிங்க் இருக்குது. யூனிட் 2ல் போராக்ஸ், சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. அடுத்து யூனிட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியம், சல்ஃபரிக் ஆசிட், ஆர்கான் இதோட யூசர்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்த கேட்டகரி எங்கே போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் டைப் கொஸ்டின்ஸுக்கு போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கவனம் கொடுத்து படிக்க வேண்டியது யூனிட் 1ல் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து எலக்ட்ரோ மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம், கேங் ஸ்லாகை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். அது பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங், இதுவும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எக்ஸ்பிளைனில் ஃபர்ஸ்ட் லெசனில் நமக்கு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்து யூனிட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் why the fluorine always exhibit on oxidation state of -1 அப்படின்ற கொஸ்டின். இது ரீசனிங்காகவும் வரும், y டைப்லேயும் வரும். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் படிச்சுக்கந்தாங்களா. அடுத்து யூனிட் 4 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதில் எக்ஸ்பிளைன் கொஸ்டின் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்குது. சரியா? இதில் நம்ம கவனம் கொடுத்து படிக்கணும். என்ன அப்படின்னா இந்த யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், இதுவா அதுவா அப்படின்ற ஒரு கம்பேரிசன். இந்த கடைசியை கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் சார், என்ன 4th யூனிட்ல என்ன இருக்குது பாருங்க, அந்த விச் இஸ் மோர் ஸ்டேபிள், Fe3+ Fe2+ அப்படின்ற கொஸ்டின். இது ரொம்ப முக்கியம், ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. வாங்க மேலே பார்ப்போம் நம்ம. ஸோ யூனிட் 4ல் இங்கே ஒரு 4+ அங்கே 1, அப்போ நமக்கு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கவனம் கொடுத்து படிச்சுக்கோங்க. யூனிட் 5ல் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க என்ன அப்படின்னா ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆன் எக்ஸாம்பிளோட வித் ஆன் எக்ஸாம்பிளோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றாங்க. ஸோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஒரு லெசன் புக் பேக் கொஸ்டின் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. யூனிட் 6ல் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா எக்ஸ்பிளைன் டைப்பில் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. திரும்ப சொல்கிறேன் சார், எல்லா கொஸ்டினும் ரீட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரமாகும். அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த யூனிட் வைஸ் கொடுத்துருக்கேன், அப்போ கரெக்டாக அந்த புக் எடுத்து திருப்பி அந்த யூனிட் நேரம் இருக்கிற கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா மார்க் பண்ணி வச்சுட்டு படிங்க. இல்லை அப்படின்னா தனியாக அந்த மாதிரி கேட்டகரிஸ் வச்சா ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுங்க எழுதி வச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். யூனிட் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா
4 கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்ற கொஸ்டின். அடுத்தது எக்ஸாம்பிளோட நல்லா தெரிஞ்சுங்க, எக்ஸாம்பிள் கேட்டால் கண்டிப்பாக படிச்சிருங்க. அப்புறம் த எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஆன் ரியாக்ஷன் ரேட் வித் அன் எக்ஸாம்பிள், அதே எக்ஸாம்பிளோட சொல்லணும். கொலிஷன் தியரி ஆஃப் பைமாலிகுலர் ரியாக்ஷன், அப்புறம் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எக்ஸாம்பிளோட ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. அடுத்த கேட்டகரி சார் எதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா டிஃபைன் கொஸ்டின்ஸ்குள்ளே போகிறேன். டிஃபைன் கொஸ்டினில் மொத்தமே 4 கொஸ்டின் தான் இருக்குது. யூனிட் 6லையும் யூனிட் 7லையும் புக் பேக்கில் ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்குது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த யூனிட் செல்லு 6வது லெசனில் 7வது லெசனில் என்ன சொன்னேன் சார் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த ஆவரேஜ் ரேட்னா என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா என்ன, ரேட்லா ரேட் கான்ஸ்டன்ட், இது எல்லாமே முக்கியம். half life of the ரியாக்ஷனும் ரொம்ப முக்கியம், படிச்சுக்காதாங்களா? நெக்ஸ்ட் கேட்டகரி சார் எங்கே போகிறேன் அப்படின்னா வை டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு போகிறீங்க. வை அப்படின்னு கொஸ்டின் இருந்தாலே அது ஏன் எதனால் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன விஷயம் ஒரு இடம் பார்த்து படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனால் யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்து நம்ம கொஞ்சம் அதிக கவனம் கொடுத்து படிக்கணும். என்னென்ன கொஸ்டின்ஸ், ஆக்டினேட் கான்ட்ராக்ஷன் இஸ் கிரேட்டர் ஃப்ரம் தி எலமெண்ட் டு எலமெண்ட் தேன் தி லேந்தரைன் கான்ட்ராக்ஷன். வை இது ஏன் அப்படி இருக்குது? அவுட் ஆஃப் LuOH thrice அண்டு LaOH thrice இதில் யார் மோர் பேசிக்? வை இப்படி யார் அப்படின்னு கேட்டாலே விச் இஸ் மோர் பேசிக் அப்படின்னு கேட்டுட்டாலே அவங்க யார் நீங்கள் எழுதிட்டாலே அவங்களுக்கு 1/2 மார்க் கொடுத்துரும். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வை த யூரோப்பியம் 2 இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் சீரியம் 2 ரொம்ப முக்கியமாக படித்தே ஆகணும், ஒரு வழியே கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th கொஸ்டின் பாருங்கள், டிரான்சிஷன் மெட்டல் ஸோ ஹை மெல்டிங் பாயிண்ட் வை, அது அதிகமாக காட்டுது ஏன் அப்படின்ற. ஸோ இந்த மாதிரி வை கொஸ்டின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கும்பொழுது உங்களுக்கு கம்பல்சரியில் வந்தால் கூட நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும், அந்த ரீசன் எழுதி மார்க் எடுத்துட முடியும். அடுத்து யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி யூனிட் 6லேயும் நமக்கு என்னமா இருக்குது, ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. முக்கியமான கொஸ்டின் இது என்னது, வை அயானிக் கிறிஸ்டல் ஹார்ட் அண்ட் பிரிட்டில், ஹார்டாக இருக்குது அது ஏன்டா உடையுது அப்படின்ற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அடுத்த கொஸ்டின் எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னா லிமிட்டேஷன் டைப்புக்குள்ளே வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மொத்தமே லிமிட்டேஷன் இவ்வளோ தான் இருக்குது. மொத்தம் 3 லிமிட்டேஷன் நம்மகிட்ட இருக்குது. ஒன்று யூனிட் 1ல் இருக்குது, இன்னொன்று வந்து யூனிட் 5ல் 2 கொஸ்டின் இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் புக் பேக்கு, அதாவது 3வது கொஸ்டின் அதாவது லிமிட்டேஷன் ஆஃப் வெர்னர் தியரி, இது புக் இன்சைட், அதையும் சார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து படிச்சிருங்க. ஏன்னா 3 லிமிட்டேஷன் நம்மகிட்ட இருக்குது. ஸோ எதானாலும் கேட்கலாம். ஏன்னா பல தடவை வந்து லிமிட்டேஷன் ஆஃப் எலிமெண்ட் டயக்ராம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ரேர்லி வந்து விபி தியரியும் வந்திருக்கு லிமிட்டேஷனில். ஸோ இருந்தாலும் நம்ம வெறுமையும் படித்து வச்சுக்கோமே, இன்டீரியல் அது கேட்டாலும் நமக்கு மார்க் வரும்ன்றதுக்காக சார் அதை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா அடுத்து என்ன கேட்டகரி போகிறேன் அப்படின்னா டிஸ்கிரைப் அப்படின்ற டைப்பில் கொஸ்டினில் போகிறேன். யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேட்டகரியிலும் நமக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்துடும். சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் 1ல் எல்லாருமே எல்லா கொஸ்டினும் படிச்சிடணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம வந்து எந்த கொஸ்டின் யூனிட் 1ல் கிடைக்கும், ஆனால் கம்பல்சரி யூனிட் 1ல் கொஸ்டின் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஸோ யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 கொடுத்துருக்கேன். அந்த 2வதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்து கண்டிப்பான முறையில் அது ஏன் வருதுன்றதை எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. அது என்ன இருக்குது அப்படின்னா அல்லோட்ரோபிசம் ஆஃப் என்னது அப்படின்னா அந்த பி பிளாக் எலமெண்ட் அல்லோட்ரோபிசம் என்னன்னு சொல்லணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேனை டிஸ்கிரைப் பண்ணணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்பயாவது தான் 5 மார்க் வருது, இல்லை 3 மார்க்கில் கேட்டுறாங்க. அதனால் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 4 பாருங்கள், அதில் வந்து நமக்கு ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த 3D சீரிஸ் எலமெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்து யூனிட் 6ல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து என்னென்னா டிஸ்கிரைப் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0 ஆர்டரும் வருது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு எழுதி பார்த்துக்கணும். அந்த டெரிவேஷன்ஸ் எழுதி பார்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தாங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைப்பில் போகிறேன் அப்படின்னா வாட் டைப் கொஸ்டினில் போகிறேன். இதில் யூனிட் 1லேயே நமக்கு 2 கொஸ்டின் இருக்குது. ஸோ அதே பார்த்து வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் தேர் ஓர்ஸ். நீங்கள் உங்களுக்கு டவுட் வரலாம், சார் என்ன சார் எல்லா டைப்லேயும் வந்துச்சு அப்படின்னா எல்லா கொஸ்டினும் வர மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நான் முக்கியமான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதையாவது நீங்கள் படிச்சுட்டு போயிருக்கணும். இந்த ஒரு சில சேனல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் படிக்கிறது எப்படி, ஸோ கடைசி 3 நாளில் படித்து மார்க் எடுக்கிறது எப்படி, கடைசி 2 நாளில் கடைசி நைட்டு உட்காந்து படித்து எப்படி மார்க் 70+ எடுக்கிறது, அதெல்லாம் நமக்கு வந்து சாத்தியமே கிடையாது. அதில் எனக்கு உடன்பாடும் கிடையாது அப்படி போடுறதில்ல. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சாதாரணமாக படிக்கிற பசங்க கூட நல்ல மார்க் எடுக்க முடியும். உங்களுக்கு அதை எவ்வளோ தூரத்துக்கு எளிமைப்படுத்தி தர முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு சார் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க.
நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லி வச்சு மார்க் எடுப்பீங்க, பார்த்துக்கோங்க. ரைட்டா? அடுத்து வந்து பாருங்கள், வாட் டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் சார். இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே யூனிட் 1ல் நமக்கு 2 கொஸ்டின் வருது. யூனிட் 2ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் கேட்டனேஷன், டிஸ்கிரைப் பிரீஃப்லி த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன். அடிக்கடி கேட்குறாங்க, படித்து வச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 3ல் இருக்கிற ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் இன்னட் பெர் எஃபைட். திரும்ப திரும்ப கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வாட் ஆர் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட், கிவ் எக்ஸாம்பிள். ரொம்ப ஒரே ஒரு லைன் தான் அதுக்கு ஆன்சர்லாம், படித்து வச்சு ரொம்ப சிரமம்லாம் படாதீங்க. அதே மாதிரி ஹைபிரிடைசேஷன் ஆஃப் IF7 இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அதை ஸ்ட்ரக்சரையும் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து வாட் ஹேப்பன் த PCl5 இஸ் ஹீட்டட். ஹீட் பண்ணால் என்ன நடக்கும், அதுவும் உடஞ்சு போகும். PCl3 ஆகும், Cl2 ஆகும். இவ்வளோ தான், நீங்கள் படிச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் வாட் டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் இன் BrF5 அண்ட் BrF3. சரியா? அதனால் இந்த கொஞ்சம் 3வது லெசன் கொஞ்சம் அதிகம் கவனம் கொடுங்க. அடுத்து யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, வாட் ஆர் இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட். திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அதே மாதிரி வாட் இஸ் லேந்தரிக் கான்ட்ராக்ஷன், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் லேந்தரிக் கான்ட்ராக்ஷன் அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அதை கொஞ்சம் கவனம் கொடுத்து படிங்க, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் படிச்சுட்டே வாங்க, பிரித்து படிச்சுட்டே வாங்க, நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியும். படிக்க சிரமப்படுற பசங்க நீங்கள் கவலைப்படவே வேண்டாம், நம்ம வீடியோவை பாருங்கள், நல்ல மார்க்கே எடுப்பீங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வாட் இஸ் லிங்கேஜ் ஐசோமர்ஸ். ரிப்பீட்டட் கொஸ்டின் 3 மார்க்கில் வந்துகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதி பார்த்துங்க, எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. அப்புறம் அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட் ஐசோமர்ஸ் ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜியும் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜியும் பிள்ளைய குழப்பிக்கிறாங்க. அதனால் கேட்கப்பட்ட கொஸ்டின் ஸ்பிளிட்டிங் எனர்ஜியா ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜியா நல்லா பார்த்து படிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், எக்ஸாமில் எழுதுங்க. கொஸ்டினை என்ன பண்ணுங்க அப்படின்னா முழுசாக ரீட் பண்ணுங்கள். சும்மா அப்படியே டக்கு டக்குன்னு ரீட் பண்ணி வேகமாக ஓடிடாதீங்க. முழுசாக ரீட் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா, அது ஸ்டெபிலைசேஷனா இல்லை ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கேட்டிருக்கா, நான் அந்த ஒரு வார்த்தை தான் மாறுது, அதை கவனம் கொடுத்து படிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த கேட்டகரி, அது யூனிட் 6 போகிறேன் சார். யூனிட் 6ல் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் வழக்கமாக கேட்கக்கூடியது, அப்புறம் கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, அதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின்ஸாக பார்த்துக்கோங்க. யூனிட் 7ல் வாட் இஸ் அன் எலமெண்டரி ரியாக்ஷன் ஒரு கொஸ்டின் இருக்குது, படித்து வச்சுக்கோங்களா. அடுத்த கேட்டகரி எங்கே போகிறோம் அப்படின்னா, ஹவு அப்படின்ற டைப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்குள்ளே போகிறோம். அதில் நமக்கு யூனிட் 1ல் எந்த ஒரு ஹவு அப்படின்ற கொஸ்டின்ஸ் இல்லை. யூனிட் 2ல் இருக்குது, ஹவு வில் யூ ஐடென்டிஃபை த போரேட் ரேடிக்கல், ஹவு வில் யூ கன்வெர்ட் த போரிக் ஆசிட் டு போரான் நைட்ரேட். ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, படித்து வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் முதற்கொண்டு படித்து வச்சு எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்து ஹவு வில் யூ ப்ரிப்பேர் குளோரின் இன் தி லேபார்டரி. இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஹவு டைப்பில் மொத்தமே நமக்கு 3 கொஸ்டின் தான் இருக்குது, படித்து ஈக்குவேஷன் எழுதி பார்த்துக்கோங்க. சரியா தாங்க? நெக்ஸ்ட் எந்த டைப்புக்கு சார் போகிறேன் அப்படின்னா, ரைட் ஏ நோட் அப்படின்னு இருக்குல்ல, ரைட் ஏ நோட் இல்லை ரைட் ஏ ஷார்ட் நோட் அப்படி டைப்பில் கொஸ்டினை சார் எடுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் பற்றி எழுதக்கூடிய சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி கேட்டிருக்காங்க. யூனிட் 2ல் ரொம்ப ரொம்ப முக்கியம், அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட், ஃபிஷர்ட்ரோபி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹைபிரிடைசேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்து ஜியோலைட்ஸும் கேட்குறாங்க, நோட்ஸ் எழுதி கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு சமயம் அந்த 5 மார்க்கில் வர வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. சரியா? சார் சொல்லும்போது எது ரொம்ப முக்கியம் சொல்கிறோன்னா அதுக்கு அதிக கவனம் கொடுத்து படிங்க. யூனிட் 5ல் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, போஸ்ட்லைட்ஸ் த வெர்னர் தியரி திரும்ப திரும்ப கேட்குறாங்க. யூனிட் 7ல் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் வந்து என்னென்னா, அர்கினியஸ் ஈக்குவேஷனும் அதோட டேர்ம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ரிப்பீட்டடாக கேட்குறாங்கம்மா, 3 மார்க்குமா. அந்த ஈக்குவேஷன் எழுத போகிறீங்க, அந்த ஈக்குவேஷன் கூடிய ஒவ்வொரு டேர்மும் என்ன எழுத போகிறீங்க, 3 மார்க் நீங்கள் ஈஸியாக வாங்க முடியும். ஸோ அர்கினியஸ் ஈக்குவேஷன் நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. போஸ்ட்லைட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரியும் 5 மார்க்கில் வர வாய்ப்பு இருக்குது, 3 மார்க்கில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 5 மார்க்கில் வர வாய்ப்புள்ள கொஸ்டின் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதிகம் கவனம் கொடுத்து படிங்க. நெக்ஸ்ட் எந்த டைப்புக்கு சார் போகிறேன் அப்படின்னா, ரீசன் அப்படின்ற டைப்புக்குள்ள சார் போகிறேன். இதில் வந்து யூனிட் 3ல் இருக்குது ரீசன். கிவ் ஏ ரீசன் சப்போர்ட் த சல்ஃபரிக் ஆசிட் இஸ் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். திரும்ப திரும்ப கேட்குறாங்க, முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. HF வந்து வீக் ஆசிடாக இருக்குது, மற்ற பைனரி ஆசிட்லாம் ஸ்ட்ராங் ஆசிடாக இருக்குது. ஏன்? இதுக்கெல்லாம் ஒரு லைன் தான் ஆன்சர்மா, நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் நைட்ரஜன், அங்கே பி பிளாக் பார்த்தோம்னா அனாமலஸ் பிஹேவியர் அதே காரணம் தான், ஸ்மால் சைஸ் ஹை எலக்ட்ரானிக் அதான் எழுதுவீங்க. ஸோ அதுவே எழுதிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து யூனிட் 5ல் என்ன சார் இருக்குது அப்படின்னா, யூனிட் 5ல் ஒரு 3 ரீசன் கொஸ்டின்ஸ் இருக்குது. இது ஏன் பேராமேக்னெட்டிக், இது ஏன் டயாமேக்னெட்டிக், இது ஏன் கலராக இருக்குது, இது ஏன் கலராக இல்லை, இது வந்து ஏன் க்ரீனாக இருக்குது, இது ஏன் கலராக இல்லை அப்படின்ற கொஸ்டின். இந்த 3 கொஸ்டினும் ரொம்ப முக்கியம்.
இதில் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து 5 மார்க்கில் அதிகமாக கேட்டிருக்காங்க. இந்த 5ம் 6ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்கில் ரொம்ப தடவை வந்திருக்கு. அதனால் அந்த 5வது யூனிட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 கொஸ்டின்ஸை அதிகம் கவனம் கொடுத்து படிங்க. அடுத்த கேட்டகரி சார் எங்கே போகிறேன் அப்படின்னா ஜஸ்டிஃபை கொஸ்டின் டைப்புக்குள்ளே போகிறேன். இதான் நம்மளுடைய லாஸ்ட் கேட்டகரியாக இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே 2 கொஸ்டின் தான் இருக்குது. ஒன்று யூனிட் 2ல் இருக்கக்கூடிய CO is reducing agent, justify with an example அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று யூனிட் 4ல் இருக்குது justify the position of the lanthanide and actinide in the periodic table அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் வந்து கவனம் கொடுத்து படிங்க. இந்த கேட்டகரி கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சுட்டு வந்தாலே நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். சரியா தங்கங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி மாணவ தங்கங்களா.